Infosys Virtual Internship 7.0 ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க போவோம்மா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம இன்ஃபோசிஸ் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 7.0க்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டொமைனுக்கான கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கோர்சஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஆன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரீமியர் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் அந்த சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த வீடியோ செக் பண்ணி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் சர்டிஃபிகேட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த செகண்ட் சர்டிஃபிகேட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைனுக்கான ஃபைனல் சர்டிஃபிகேஷன். இதோட நம்ம வந்து இந்த கோர்ஸை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்கள் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ கண்டென்ட்டில் வந்து 3 கோர்சஸ் ஷோ ஆகுது. இந்த 3 கோர்சஸை வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 3 கோர்சஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் இந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸாமை உங்களால் அட்டன் பண்ண முடியும். அகைன் சேம் நம்ம சர்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ சேம் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓவர் வியூக்கு நெக்ஸ்ட்டாக இருக்க டேக் சர்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். டேக் சர்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் டேக் எக்ஸாம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட கேமரா ஆன் பண்ண சொல்லும், தென் மைக்ரோஃபோன் ஆன் பண்ண சொல்லும். அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்டர்நெட் ஸ்டேபிளாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. சேம் அதே ரூல்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் இந்த சர்டிஃபிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஷோ ஆகும். அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லையும் டோட்டலாக 40 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 40 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு சிமிலராக வந்தால் நீங்கள் அதை கரெக்டாக ஆன்சர் போட்டு நீங்களும் இந்த சர்டிஃபிகேஷன் எடுத்துவாங்க. சரி, ஓகே, நான் 1 by 1 ஆன்சர் ஷோ பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 40 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு சப்மிட் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் டெஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபினிஷ் டெஸ்ட் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபினிஷ் டெஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த டேப்லேருந்து எக்ஸிட் ஆகலாம். அகைன் நீங்கள் மறுபடியும் அந்த இன்ஃபோசிஸ் இன்டர்ன்ஷிப்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ சர்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அகைன் அந்த டேக் சர்டிஃபிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் தி சர்டிஃபிகேஷன் ஆன் நான் என்னை கம்ப்ளீட் பண்ணணும் அந்த டேட்டு வித் த ஸ்கோர் 87.5. அகைன் கீழே பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் போட்டிருக்கு, யூ ஆர் நாட் அலோட் டு டேக் திஸ் சர்டிஃபிகேஷன் அகைன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Catch my point? What time, mame?